பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 40வது அதிகாரம் 17வது வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதையும். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது கடந்த காலத்தில் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த எல்லா உதவிக்கும், தேவன் அவனை விடுவித்த எல்லாவற்றிற்கும் அவன் நன்றி சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, தேவன் அவனுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா உதவிக்கும், அவன் அடைந்த எல்லா வெற்றிக்கும் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவன் தேவனை சார்ந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் அந்த வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு அவன் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்க முடியும். 11வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களேயானால், அவன் தேவனுக்கு முன்பாக அவன் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதையும். உமது உண்மை என்னை காக்க கடவது. என்னை சுற்றிலும் எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவைகள் என்னை இருதயத்தை சோர்ந்து போக செய்கிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும், எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று சொல்லுகிறான். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதான பிரச்சனைகள், போராட்டங்கள் அதிகமாய் இருக்கும் பொழுது நாம் சில வேளைகளில் சொல்லுவோம் பாருங்கள், தலைக்கு மேலே பிரச்சனை பாஸ்டர்னு சொல்வதை கேட்டிருக்கிறேன். அவனும் அதை தான் சொல்கிறான், அவைகளெல்லாம் என்னுடைய தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது, அவ்வளவு பிரச்சனை. Glory to God. இதனால் என் இருதயம் சோர்ந்து போகிறது, நான் என்ன செய்வது? அநேக நேரத்தில் நாம் கலங்கி போய் நிற்கிறோம். ஆனால் தாவீது அவ்வளவு நெருக்கத்திலையும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தாவே, என் தேவனே, நான் நம்பியிருக்கிறவரே, எனக்கு சகாயத்தை தருகிறவரே என்று அவன் கூப்பிடுகிறான். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் என் தேவன். யூ ஆர் மை காட். தாமதம் பண்ணாதங்கப்பா. நல்லா கவனிங்களேன். அவர் சொல்கிற வார்த்தை, நீ தாமதம் பண்ணாதையும் சீக்கிரமாக என்னை விடுவித்தருளும். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் ஒருவேளை உங்கள் வேதனைக்காக, உங்களை அழுத்துகிற பாரத்திற்காக நீங்கள் ஜெபித்திருக்கலாம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பலகீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். பவுல் அவனுடைய சரீரத்தில் இருக்கிற வேதனை நீங்கும்படி அவன் 3 முறை கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுறான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும்பா, உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றால். Glory to God. அவர் சொல்கிறான், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் என்ன செய்கிறேன்? சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அப்போ நம்முடைய பலவீனங்களில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பலவீனத்தில் தேவன் உதவி செய்கிறார்.
அவருடைய வல்லமை உங்கள் சரீரத்தில் தங்கி இருக்கும். நீங்கள் உங்களை தாழ்த்தி பாருங்க, கட்டாய ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். தாவீது தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான், தேவனை நம்பியிருந்தான். ஆண்டவரே, சீக்கிரமாய் என்னை விடுவித்தரலாம். இந்த காலவேளையில் நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்கள்? உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ஒரே வார்த்தை சொல்லுங்கள், ஆண்டவரே, தாமதிக்காமல் எனக்கு துணை செய்யுங்கப்பா. இந்த காரியத்தில் எனக்கு துணை செய்யுங்க. இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாங்கன்னு கேளுங்க. கட்டாய ஆண்டவர் உனக்கு விடுதலையை தருவார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை நோக்கி நான் வேண்டுதல் செய்கிறேன். இயேசுவின் நாமத்தினால நீர் எங்கள் மேல் நினைவாயிருக்கிற கர்த்தர், எங்களுக்கு இந்த நாளில் துணையும் எங்களை விடுவிக்கிறவருமாயிரும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.